அனைவருக்கும் வணக்கம். செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம். எதை செய்தாலுமே அதில் ஒரு ஆதாயத்தை தேடக்கூடியவங்க அப்படின்னு இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா ஒரு சில விஷயத்தில் பார்த்திங்கன்னா இவங்க சுயநலவாதிகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அங்கே ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண பேப்பரை கூட அதில் என்ன பண்ணனா நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது மற்றவங்களுடைய பார்வைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுயநலமாக தெரியும். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு பலாப்பழம் போன்றவர்கள். வெளியில் பார்க்குறதுக்கு கரடு முரடா முள்ளா தெரிந்தாலும் உள்ளே இருக்கிற சுளைகள் ரொம்ப இனிப்பானவையங்களாக இருக்கும். அது மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் ரொம்ப இனிமையாக இருக்கும். இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இயற்கையிலேயே ரொம்ப ஆளுமை திறன் பெற்றவங்க. இவங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்கும். செவ்வாய் ராசி அதிபதி என்பதனால உடல் வலிமையும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இவங்க பேசுகிற தோரணையாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகார தோரணையாக தான் இவங்க பேசுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய கால்கள் ரொம்ப வலிமையானவங்களாக இருக்கும். இவங்களுடைய தோள்கள் வந்து ரொம்ப திரண்ட தோள்களாக இருக்கும். வேகமான நடக்கக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. எப்பவுமே ரொம்ப உற்சாகமான மனம் உடையவங்களாக இவங்க இருப்பாங்க. பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. அதே நேரம் ஒரு அதிகாரமும் இவங்கக்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுபாவம் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வர இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாங்கள் சொன்ன குணாதிசயங்கள்லாம் நீங்கள் பார்த்த விருச்சிக ராசி அன்பர்கிட்ட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் 2, 3 ஆகிய இடத்துல அமர்ந்திருக்கிறார். என்னதான் திட்டமிட்டு காரியங்கள் செய்தாலும் செலவுகள் தலைக்கு மேலே வரும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த டைமு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. சந்திரன் சஞ்சாரத்தால் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நீங்கள் உதவின்னு போய் கேட்டவங்களாம் கரெக்டாக உதவிகரம் நீட்டுவாங்க. அது உங்களுடைய பிரச்சனையை ஓரளவுக்கு சரி செய்ய முடியும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் இதனா வரையில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். கேட்ட இடத்துலையும் உங்களுக்கு கரெக்டான டைமில் உதவி கிடைக்கும். எல்லா வரையிலும் நீங்கள் சேமித்து வைத்திருந்த பணத்தை கூட சிக்கலான நேரத்தில் கொடுத்து அந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரி செய்துருவீங்க. அதுவும் உங்களுடைய இல்லத்தரசிகள் மூலிமா இதை சரி செய்யக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலில் முதலீடு செய்வீங்க. அதில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கமிஷன் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு யோகம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய ஆர்டர்கள்லாம் நிறைய கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகளோடைய அந்த மழலை சொல் குவா குவா சுத்தம் உங்களுடைய சந்தோஷத்தை இன்னும் அதிகப்படுத்தும். சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலெல்லாம் கொடிகட்டி பறக்க போகிறீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதிரிகள் உங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா உதவிகரமாக இருப்பாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். சிலரால் முடிக்க முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க. பல சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கிறதுலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். புதிய சாதனை படைக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நில வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பழைய கடன்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் ஓரளவுக்கு இந்த டைமு வசூல் செஞ்சு இந்த கடன் வாங்கினீங்களே அதெல்லாம் ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிடுவீங்க. பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் போகுது அப்படின்னே சொல்லலாம். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். பூர்வீக சொத்து எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வெள்ளங்க
தடங்கங்கள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாக போகுது. கேத்தை பொறுத்தவரையிலும் கடல் கடந்து வெளிநாட்டில் ஏதாவது வேலை செய்கிறது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. வெளிநாட்டுக்கு சென்று ரொம்ப நாளாக படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு யோகமெல்லாம் அமையும். அதே மாதிரி வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 16 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம். புதிதாக ஏதாவது தொழில் தொடங்குறது அல்லது புதிதாக ஏதாவது அட்மிஷன் போடுறது அல்லது புதிதாக ஏதாவது எந்த ஒரு வேலையுமே அன்றைய தினம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா அன்றைய தினம் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் மௌன விரதமாக இருக்கிறது கூட ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உழைப்புக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் இருந்த தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. காரமான உணவுகளையும் வெளி உணவுகளையும் அதிகம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது. பெண்களை பொறுத்த வரையிலும் இதனால் வரையிலும் இருந்த நெருக்கடிகள் குறையும். உடலில் சின்ன சின்ன பாதிப்புகள் இதனால் வரையிலும் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக போகுது. குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பலன் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்குது. தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் திறமையாக செயல்படுவீங்க. அதனாலே என்னமோ இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுடைய தைரியத்துக்கு உங்களுடைய பேச்சாற்றல் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் கூட அதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த டைமு முறியடிப்பீங்க. அடிப்படை தேவைகள் அனைத்தையுமே இந்த டைமு பூர்த்தி செய்வீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. குறிப்பாக நம்மளுடைய அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த அந்த இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. தனியார் துறையில் பணியாற்றுறவங்களுக்கு புதிய பொறுப்பெல்லாம் கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ஒவ்வொரு செயல்லையும் ரொம்ப துணிச்சலாக செயல்படுவீங்க. அது நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும். ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் திருமண வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது. திருமணமானவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்லேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த வாரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா 4ல் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் தொந்தரவு அடிக்கடி ஏற்படும். அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வருகின்ற 7 நாட்களும் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு. வாழ்க்கையிலையும் கூட அடிப்படை தேவை எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் பூர்த்தி செய்வீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கலைத்துறையை சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலுமே அந்த சூழ்நிலையை அறிந்து செயல்படுங்க. அப்படி அறிந்து செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். ஒரு சிலர்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாள் கனவு இந்த வருடத்தில் நிறைவேறக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. இருந்தாலும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக அந்த கனவு நிறைவேறும்.
கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக குறையும். நிதி பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அமைந்திருக்கு. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா துர்க்கை அம்மனை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.